வாங்க மகளே என் மருமகளே எனக்கு அந்த ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். ஆகணும்னு சொல்லிட்டு வந்தீங்க, ஆனா இன்னும் விஷயம் என்னன்னு சொல்லாம உட்காந்துருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்கண்ணே. பக்கத்து ஒரு தலைவரும் அபிராமி கிட்ட என் வீட்டில் வேலை பார்க்குற அந்த டிரைவர் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறாங்க. என் பொண்ணு ஒருத்தி தாமா வாரிஸ்ரீ, கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருந்தம்மா. கொல்லாம என் வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரன் என்னன்னா என் பொண்ணை காதலிச்சு ஏமாற்றி அவளை இழுத்துட்டு விடுறாமாங்கிறாங்க. டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாத்துக்க முடியாதுமா, நம்பிக்கை துரோகம்மா. அந்த டிரைவர் என்னன்னா நல்லவன் சொல்லி என் வீட்டில் வச்சோமா, ஆனால் என் பொண்ணை காதலிச்சு அது இதுன்னு ஏமாற்றி அவளை கல்யாணம் பண்ணிட்டாமாங்கிறாங்க. ஆளுங்க எல்லாரும் உங்ககிட்ட பஞ்சாயத்து பேச சொல்லி கூப்பிட சொல்றாங்கம்மா, சட்டத்துக்கு முன்னாடி செல்லாதுங்கம்மா. இது மாதிரி எங்கள் ஊர் ஆட்கள்லாம் உங்கள்கிட்ட தான் பஞ்சாயத்து பேச சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணுங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பா சொல்லணுமா. நீங்க தைரியமா போய் அபிராமி பார்த்தீங்கன்னா யோசிச்சு அதுக்கு என்னையா கண்டிப்பாக நான் வந்து நல்ல தீர்ப்பு சொல்கிறேங்கிறாங்க. பஞ்சாயத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும். ரொம்ப நன்றிங்கம்மா. இல்ல அவர் நன்றி சொன்னாலும் இது மாதிரி தீர்ப்பு சொல்லும் போது நான் இல்லை என் மருமக துளசிங்கிறாங்க. என் மருமக துளசி தான் வருவா. நீங்க வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி வருமாமா? அம்மா நீங்கள் வந்து சொன்னாதாம்மா அது நல்லா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அனுபவம் அதிகம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சின்ன வயசுலயே கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வளர்ந்து நல்ல தீர்ப்பு சொல்லுவா. எல்லாருக்கும் வரேங்க. சரி ஓகேம்மா, நீங்களே சொல்லிட்டீங்க நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்புறாங்க. பேசிட்டு இருந்ததையெல்லாம் நாங்களும் கேட்டுட்டு தான் அரசிய தீர்ப்பு சொல்ல அனுப்புறேங்கிறீங்க. நாச்சியார் தீர்ப்புனா இந்த சுத்துப்பட்டுல அக்கா நாச்சியார் தீர்ப்புனா தான் இந்த 8 பத்திக்குமே பெருசாக இருக்கும், நீங்கள் போய் சொல்கிறது தாங்க பெஸ்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவ்வளோ மதிப்பு இருக்கு போறீங்களா நீ? ஊரு பார்க்க அவளுக்கு பரிவட்டமும் கட்டியாச்சு. இனி இந்த ஊருக்கு நாச்சியார்னா அது துளசி தானே எல்லாருக்கும் தெரியும், அவர் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து பண்றதும் ஒரு வேலை தான். தீர்ப்பு சொல்ல அனுப்பி வைக்கிறேன். தீர்ப்பு சொல்றதுக்கு நிறைய அனுபவம் வேணும்னு அதாவது சூடாமணி தீர்ப்பு சொல்றது தான் ஓகே, அனுபவம் இல்லாதவங்க இது மாதிரி நாச்சியார் வந்து வேஸ்ட் நீங்கன்னு சொன்னீங்களா? சொன்னேன், எனக்கு நாச்சியாராக எல்லா விதத்திலையும் தகுதியானவன். துளசி வந்து நாச்சியாராக எல்லா தகுதியும் இருக்கு, அதனால இதை பத்திலாம் நீ பேசாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்சு சொல்றேன். அம்மா துளசி ரூம்ல இருப்பா, போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா ரூமில் துளசியை கூப்பிட வராங்க, அப்போ லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க, அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சமாளித்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அபிராமியை பார்க்க வராங்க. துளசி பெருநாழி வரைக்கும் போகணும். துளசி இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்லணும்னு துளசி என்னம்மா நானாமா சொல்லணுங்கிறாங்க. ஆமாம் நீ தாங்கிறாங்க. சொல்றீங்க? ஆமாம்மா கிட்டல இனிமே பெரிய நம்பிக்கை இருக்கு, நீ தைரியமா போய் தீர்ப்பு. இது மாதிரி உன் மேலே நான் பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன், நீ போயிட்டு நல்லபடியாக தீர்ப்பை நடத்தி கொடுத்துட்டு வா அப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு வா. துளசி தயங்குறியா? சொல்கிறேன்ல, செய்ய மாட்டியா? அத்தை நீங்களே சொன்ன பிறகு நான் எதுக்கு தயங்க போகிறேன், கண்டிப்பாக நான் போயிட்டு தீர்ப்பு நல்ல தீர்ப்பை சொல்கிறேங்கிறாங்க. அண்ணா என்ன பஞ்சாயத்துன்னு ஏதாவது தெரியும் சொல்லுவாங்க. உனக்கு எந்த கஷ்டமும் தேவையில்ல துளசி, நீ அங்கே போனனையும் என்ன பஞ்சாயத்து என்னதுன்னு சொல்லுவாங்க, நீ நல்ல தீர்ப்பாக மட்டும் சொன்னால் போதுங்கிறாங்க. நீ அவசரப்பட்டு துளசியை பஞ்சாயத்துக்கு அனுப்பிட்டோன்னு தோணுது. இப்போ சொல்கிற அளவுக்கு அனுபவமோ பரஞ்சோதியும் இந்த மாதிரி நம்ம அவசரப்பட்டோமோ தோணுது, ஏன்னா துளசிக்கு அனுபவமும் திறமையும் இன்னும் வரலங்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு நான் என்ன தீர்ப்பு சொல்லுவேன் மாதிரி ஒரு தீர்ப்பை தான் துளசியும் சொல்லுவா பாருங்க. ஓ துளசி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக துளசி இது மாதிரி நான் என்ன முடிவு எடுப்பனோ அதை தான் அவளும் எடுப்பா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. தீர்ப்பு சொல்ல போயிருக்காள், அவ என்ன தீர்ப்பு சொல்லுவான்னு நினைக்கிற? கண்டிப்பாக இது மாதிரி அக்கா என்ன சொல்கிறாங்க அதை தான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கிறேன். பண்ணது நம்பிக்கை துரோகம், எதை வேணா ஏற்றுக்கும். நம்பிக்கை துரோகத்தை ஒரு நீங்களே பாருங்க. அது சூடாமணி நீங்களே பாருங்கள், அதாவது துளசி என்னன்னா அந்த பொண்ணையும் பையனையும் சேர்த்து தான் வைக்க சொல்ல போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. துளசி அந்த பொண்ணுக்கு சாதகமாக தான் தீர்ப்பை சொல்லுவான். நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டிரைவர் தான் இது மாதிரி அந்த பொண்ணை விரும்பியிருக்கான், அதே மாதிரி தான் இங்கே இந்த துளசி என்னன்னா இந்த டிரைவரை விரும்புகிறா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சின்ன தம்பி மேலே ஒரு கண்ணு, அதைத்தான் பிள்ளையில நடந்ததை நினைச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு சின்ன தம்பிக்கு சின்ன தம்பி மனசுல தான் இந்த அம்மு இருக்கால, அதுக்கப்புறம் எப்படி இது சின்ன தம்பி துளசியை கல்யாணம் பண்ணிப்பாங்கிறாங்க சொன்னதா? தம்பி வீட்டை விட்டு ஓட பார்த்தால, இது மாதிரி அந்த துளசிகிட்டேருந்து தப்பிக்க தான் சின்ன தம்பி இந்த வீட்டை விட்டு ஓட பார்த்தா, அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவா தான் இருக்கும். இப்பதான் சின்ன தம்பிக்கு அம்மு கிட்ட இருந்து லெட்டர் வருதுல, ஏன்னா இப்போ வந்து சின்ன தம்பி மனசுல ஃபுல்லாக இது மாதிரி அம்மு தான் இருக்கா, அதனால இது மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி சின்ன தம்பி இவ காதலிக்கிற அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வீட்டில் விட்டு வச்சோன்னு வச்சுக்கோ,
அதுவே நமக்கு பெரிய ஆப்பா வந்து நாம யாருன்னு அவளுக்கு காட்டணும். எப்படியாவது அந்த துளசியை கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அதுதான் நம்ம நல்லதுங்கிறாங்க. ஆரம்பிச்சிடலாம். உங்க பிரார்த்தனை சொல்லுங்க. இந்த இங்க நிக்கிறது என் மக. இந்த மாதிரி இவன் வீட்டோட டிரைவர், இவன் என்னன்னா என் பொண்ணோட மனசை மாற்றி இது மாதிரி என் பொண்ணை இழுத்துட்டு ஓடுறான் அப்படிலாம் சொல்கிறாங்க. வீட்டுல வேலை செஞ்ச டிரைவர் பையன். அழைச்சிட்டு போகல, நான் தான் இவரை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னேன். இவரு ரொம்ப நாங்க ரெண்டு இவர் ரொம்ப நல்லவருமா, இவரும் நானும் ரொம்ப விரும்புகிறோம், இவர் எந்த தப்பும் பண்ணல, நானாக தான் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறாங்க. பேரு வந்து ஆசீர்வாதம் கேட்டப்போ நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்கன்னா போட்டு வேலைக்கு சேர்ந்து இந்த நம்பிக்கை துரோகிய ஏமா வீட்டில் வேலை செஞ்சவன் இது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணால் எப்படிமா ஏற்றுப்பா, அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு அவங்க அப்பா கோவமா திட்டுறாங்க. எப்படிமா ஏத்துக்கல? சொல்ற மாதிரி என் பையன் எந்த திட்டமும் போடலங்கம்மா. உடனே அந்த டிரைவரோட அப்பாவும் இது மாதிரி என் பையன் ரொம்ப நல்லவம்மா, இது மாதிரி படிப்புக்காக தான் அங்கே வேலை செஞ்சான் அப்படிலாம் சொல்கிறாங்க. வேலைக்கு இருந்தவன சண்முகையா தான் அவனை கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. ஏன் வச்ச? நான் வேலைக்கு வச்சேன்னா அதுக்குன்னு என் வீட்டு பொண்ணையே நீ இழுத்துட்டு விடணும் பையன், சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நல்லவனா இருப்பாங்கிற நம்பிக்கையில நான் வேலைக்கு வச்சேன். என் பொண்ணை கட்டிக்கிற அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்காயா? இவனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, தயவு செஞ்சு என் பொண்ணையும் இவனையும் பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளசி கிட்ட சொல்கிறாங்க. இவனுக்கு தைரியம் இருக்காயா? துளசி இதை பற்றி யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் லைக் பண்ணுங்க.